உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து டவுன்லோட் செய்து பயன்படுத்தலாம். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் நம்ம ஸ்டோன் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோன், இந்த செயின் ஸ்டோனும் க்ளூ கம்மும் வச்சுக்கிடணும். அதில் அந்த கோடு வரைஞ்சி அந்த கோட்டில் நம்ம க்ளூ கம்மை வச்சு போடணும். க்ளூ கம்மை நல்லா அந்த கோடு ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி ஃபுல்லாக நல்லா அந்த லைன் பூராமே க்ளூ கன்னை வச்சு போட்டுட்டு அடுத்து அந்த ஸ்டோனை எடுத்துக்கிடணும். ஸ்டோனை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டோனை அந்த நம்ம போட்டோம் இல்லையா, அந்த இது மேலே அப்படி கரெக்டாக வச்சு அந்த ஸ்டோன் மேல் பகுதியில் தெரிகிற மாதிரி வச்சு கம்மில் அமுக்கி விட்டு நல்லா வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காய விட்டுறணும். அதுக்கு பிறகு காஞ்ச பிறகு அந்த முனையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நூலை எடுத்துட்டு பாருங்கள். அடுத்து எதிர்த்த சைடு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுறணும். அதாவது ஃபஸ்ட்டு எதிர்த்த சைடு, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏற்ற சைடுன்னா அடுத்து பக்கத்தில் குத்தும்போது அந்த ஊசியோட பொசிஷனை கரெக்டாக வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அடுத்து ஏற்ற சைடு பழையபடி. இப்போ ஏற்ற சைடு முடித்தோடனே பக்கத்துலேயே குத்தி அடுத்த ஸ்டோனில் பக்கத்தில் குத்தணும். அதுக்கடுத்து இருக்கும். அதனால் பசையை ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போடணும். நீங்கள் பழகின பிறகு நல்லா மறுபடியும் ஒரு 3 தடவை 4 தடவை ட்ரை பண்ணி பழகிக்கோங்க. அப்போன்னா உங்களுக்கு அது நல்லா ஈஸியாக வரும். அடுத்து ப்ளவுஸில் போடும்போது நமக்கு நல்லா இதாக வரும். இப்போ இந்த செயின் ஸ்டோனை நம்ம லைட்டாக வளைச்சும் வைக்கலாம். அது நீங்கள் அந்த இப்போ சில இதில் லைட்டாக கொஞ்சம் வளைக்கிற மாதிரி அப்படி மாதிரி இருக்கிறதுலாம் நம்மளால் போட முடியும். அதாவது டேர்ன் பண்ணிக்கலாம், லைட்டாக டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தில் டேர்ன் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம முடிக்க போகிறோம். முடித்த பிறகு கடைசி செயின் கல் வரையும் நம்ம எட்ட சைடும் பக்கத்துலையும் போட்டு முடிக்கணும். பக்கத்தில் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்ம எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடுறோம். முடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுதாங்க செயின் ஸ்டிச்சு. கல் செயின் இருக்கும். கல் செயினை வச்சு நம்ம ஒரு துணியில் போடுற மெத்தடு. இன்றைக்கி நீங்கள்